students, welcome to Anjana's Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். செக் வெதர் 6 பவர் n இந்த மாதிரியா இருக்கிற நம்பரை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா 6ங்கிற ஃபர்ஸ்ட் கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம நார்மலாக சொல்லிடலாம். 6 மேலே உள்ள எண்ணை 6ன்னு வாசிக்க கூடாது. ஏன்னா 6க்கு மேலே தான் எண் இருக்கு. அப்போ 6ன்னு சொல்லிட்டு பவர்னு சொல்லிட்டு மேலே உள்ள நம்பரை சொல்லலாம். 6 பவர் n. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எப்படி சொல்லுவீங்க? 2 பவர் 3. அதே மாதிரி வேற எக்ஸாம்பிள்னா 4 பவர் 5. கீழே உள்ள நம்பரை சொல்லிட்டு பவர் மேலே இருந்தா பவர் சொல்லிட்டு தான் மேலே என்ன இருக்கோ அதை சொல்லணும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல 6 பவர் n கேன் end with the digit 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பவர் nனா 6க்கு நம்பர் இருக்கு. என்னங்கிறது என்னன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒரு திங்ஸை நம்ம கவுண்ட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா கவுண்டிங் நம்பர்ஸ். அந்த கவுண்டிங் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 அண்ட் ஸோ ஆன். இப்போ என்னங்கிறதுக்கு வேல்யூ இதுதான். நேச்சுரல் நம்பர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 6 பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 6 பவர் n. இதுல பவர்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு? என்னன்ட்டாங்க. n இஸ் a நேச்சுரல் நம்பர். அப்போ 6 பவர் 1 வரும். நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 6 பவர் 2. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 6 பவர் 3. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 6 பவர் 4, 6 பவர் 5 அண்ட் so on. ஸோ இந்த நம்பர் ஃபுல்லாவே 6 பவர் nல வர எல்லா நம்பர்ஸ்ல ஏதாவது ஒன்று 0ல எனக்கு முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ண போறோம். இப்போ 6 பவர் nல 1ல இருந்து so onன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அந்த நம்பர்ஸ் ஃபுல்லா ஏதாவது நம்பர்ஸ் வந்து 0ல எண்ட் ஆகுமா செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. செக் வெதர் 6 பவர் n. 6 பவர் n என்னது? 6 power 1, 6 power 2, 6 power 3, 6 power 4, 6 power 5 can end with 0. ஏதாவது நம்பர் எனக்கு 0ல எண்ட் ஆகுமா அப்படின்னு நம்மகிட்ட செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல n is a natural நம்பர்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்ம நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இம்பார்ட்டனா ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள வரலாம். ஈஸியா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருந்தால் தான் நம்ம 6th சம்ம மூவ் பண்ணவே முடியும். வெரி ஈஸி ஸ்டேட்மெண்ட் தான். நல்லா லிசன் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இஃப் எனி நம்பர் ends with 0. எந்த நம்பர் 0ல எண்ட் ஆகுதோ அந்த நம்பருக்கு it must have both 2 and 5. 2 and 5 ஞாபகம் இருக்கணும். இதுதான் மெயினா. 2 and 5 as ஃபேக்டர்ஸா இருக்கணும். ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? திருப்பி நான் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு அண்ட் தென் எக்ஸ்பிளைன் பண்றேன். இஃப் எனி நம்பர் end with 0. 0வால என்னென்ன நம்பர்ஸ்லாம் முடியுதோ அந்த நம்பருக்கு கண்டிப்பா எந்த 2 நம்பர் ஃபேக்டரா இருக்கும்? 2வும் 5வும் ஃபேக்டரா இருக்கும். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அகைன் நான் சொல்றேன். ஃபேக்டர்ஸ்னா ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது என்னென்ன டேபிள்ல வருதுன்னு எழுதுனா போதும். சிம்பிள்.
இப்போ 0ல முடிகிற எல்லா நம்பரும் என்ன டேபிள்ல வந்திருக்கணும்? 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் வந்திருக்கணும். கண்டிப்பா வரும். 0ல முடிகிற எல்லா நம்பருமே 5 டேபிள்லையும் வரும், 2 டேபிள்லையும் வரும். டிவிசிபிலிட்டி ரூல்லையே பார்த்துருப்போம். 2 டேபிள்ல வரணும்னா ஒன்ஸ் பிளேஸ்ல என்னென்னலாம் ஃபினிஷ் ஆயிருக்கணும்? 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்லாம் வந்தா 2 டேபிள்ல வரும்னு சொல்லுவோம். இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு? 0ல எண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா 2 டேபிள்ல வரப்போகுது. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 5 என்னது? 0லயும் 5லயும் முடிஞ்சிருந்தா அது என்ன டேபிள்ல வரப்போகுது? 5 டேபிள்ல வரப்போகுது. அப்போ இந்த 2 இடத்துலயும் எனக்கு 0 இருக்கு. 2 இடத்துலயும் 0 இருக்குன்னா, இப்போ 2ம் 5ம் எனக்கு கண்டிப்பா ஃபேக்டரா இருக்க போகுது. எந்த நம்பருக்கு? 0ல முடிகிற எல்லா நம்பருக்குமே. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 0ல முடிகிற ஒரு சின்ன நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 20ங்கிற நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 20ங்கிற நம்பருக்கு 20ங்கிற நம்பர் 0ல முடிஞ்சிருக்கு. இதுக்கு ஃபேக்டர் என்னவா இருக்கணும்? 2ம் 5ம் கண்டிப்பா இருக்கணும். செக் பண்ணிடலாமா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரூலை யூஸ் பண்ணலாம். 20க்கு கண்டுபிடிப்போம். 20 என்ன டேபிள்ல வருது? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து வரிசையா போகணும். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் இஸ் 2 டேபிள்ல 20 வரும். அப்போ என்ன டேபிள்ல வருதோ அதை சைடில் எழுதிக்குவோம். 2 டேபிள்ல 20 வரப்போகுது. 2 டேபிள்ல 20 how many times? 10 times. 10 2s are 20. இப்போ அகைன் எனக்கு 10 வந்திருக்கு. 10 என்ன டேபிள்ல வரப்போகுது? 2 டேபிள்ல வரும். அகைன் நான் 2 டேபிள் எழுதுறேன். 2 டேபிள்ல 10 எனக்கு how many times வரும்? 5 times. 5 2s are 10. அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு 5 வந்திருக்கு. 5 இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா அதே நம்பரை நம்ம அப்படியே போட்டுடலாம். 5 போட்டு 5 டேபிள்ல 5 எப்போ வரும்? how many time? 1 time. கீழே 1 வரை எழுதிட்டா நம்ம முடிச்சாச்சு பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல. ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதணும். 20 is equal to 2 into 2 into 5 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் ரிலேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். 0ல எனக்கு எண்ட் ஆயிருக்கு இந்த நம்பர். 0ல எண்ட் ஆயிருக்கிற நம்பரை நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 20. பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 5 2 2 2 2 into 2 into 5 is a factor of 20. எனக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? 2ங்கிற நம்பர் வந்துருச்சு, 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. கண்டிப்பா 0ல முடிகிற எல்லா நம்பருக்குமே எந்த நம்பர் வரப்போகுது? 2 and 5 வந்து கண்டிப்பா ஃபேக்டர்ஸா வரும். இது நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால 6 பவர் nக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை அகெயின் நான் ரீட் பண்றேன். இஃப் எனி நம்பர் n with 0 0வால முடிகிற எல்லா நம்பருக்குமே இந்த 2 நம்பர் 2 and 5ங்கிற நம்பர் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கணும். அப்படி 0ல அப்படி 2 and 5ல எனக்கு வந்து ஃபேக்டரா வரல. எனக்கு 2 நம்பருமே வந்திருக்கணும். 2 வந்துட்டு 5 வரலனாலும் 5 வந்துட்டு 2 வரலனாலும் கண்டிப்பா அந்த நம்பர் 0ல முடிய போறது இல்ல அப்படின்னு நம்ம சம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா நமக்கு மைண்ட்ல இருந்தாதான் நம்மளால 5th சம்ம சால்வ் பண்ண முடியும். 0வால முடிகிற எல்லா நம்பருக்குமே 2 and 5 வந்து ஃபேக்டரா இருக்கணும். ஃபேக்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் எனக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம சம பார்க்கலாம், ஈஸியா இருக்கும். ஸோ சம்குள்ள போகலாம். அப்போதான் நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ண போறோம். இப்போ 6 பவர் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சு. நம்ம ஃபுல்லா உட்காந்து எக்ஸெட்ரா 100 வரை அப்படியே நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. காமனா நம்ம n வச்சு தான் பண்ண போறோம். அது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன். கொஸ்டின்ல நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 6 பவர் n இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம 6 எடுத்துக்குவோம். 6க்கு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் நம்பர் 6க்கு எழுதிக்கலாம். 6 பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும்னாலே பிரைம் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரைம் நம்பர்ஸை மட்டும்தான் நம்மளால போட முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் 2. 2 டேபிள்ல எனக்கு 6 வருமா? எஸ் வரும். அப்போ 2வை நம்ம சைடில் போட்டுடலாம். 2 டேபிள்ல 6 வந்து எப்போ வரும்? 3 டைம்ஸ். 3 2s are 6.
நெக்ஸ்ட் எனக்கு என்ன நம்பர் வந்திருக்கு கீழே 3 வந்திருக்கு. 3 வந்து 3 இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இருந்தா கண்ணை மூடிட்டு இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். அந்த டேபிள் தான் கண்டிப்பா வரப்போகுது. 3 டேபிள்ல 3 எப்போ வரும்? ஹவு many டைம்? 1. கீழே 1 வந்துருச்சுன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷனா நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எழுதுவோம்? 6 ஈக்குவல் டு ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? 2 இன்டூ 3. 6ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன ரெண்டு நம்பர் வந்திருக்கு? 2வும் 3யும் எனக்கு வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம 6 பவர் என்ன கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 பவர் என்னன்னு போட்டுக்கலாம். 6க்கு மேல n போட போறோம். ஸோ 6 ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 இன்டூ 3. அப்போ 2 இன்டூ 3 2 இன்டூ 3 பவர் n அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். புரியுதா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நார்மலா இங்க 6 பவர் என்னன்னு எனக்கு கொஸ்டின்ல வந்ததுனால நான் 6க்கு மேல ஜஸ்ட் ஒரு பவரை மட்டும் போட்டிருக்கேன். இங்க ஏன் நான் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன்? இங்க 2 மட்டும் இருந்திருந்தா 2 பவர் n நான் டைரக்டா போட்டுருக்கலாம். இங்க எனக்கு 2 நம்பர்ஸ் இருக்கு. 2 டேர்ம் இருக்கும்போது நம்ம இப்படி போடக்கூடாது. 2 இன்டூ 3 பவர் என்னன்னு போட்டுறக்கூடாது. இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் நோட்டேஷனை நம்ம தப்பா ரிட்டர்ன் பண்ற மாதிரி. இங்க எனக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர்ஸ் இருக்கும்போது இந்த 2 நம்பர்ஸுக்கும் என்ன உண்டு? எனக்கு பவர் n உண்டு. அப்ப அதை பிராக்கெட் போட்டு பவர் என்னன்னு போடணும். எழுதும் போது ப்ராப்பரா ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம ரொம்ப ஸ்பீடா ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியா நோட்டேஷன் கொடுத்தா இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இதே இது எனக்கு 2 மட்டும் இருக்குன்னா 2 பவர் என்னன்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க 2வும் இருக்கு 3யும் இருக்குன்னு போகும்போது பிராக்கெட் போட்டு பவர் n போடணும். ஸோ நான் பவர்ல ஹோலா n போட்டிருக்கேன். இந்த n எனக்கு எதுக்கும் உண்டு? 2ங்கிற நம்பருக்கும் உண்டு, 3ங்கிற நம்பருக்கும் உண்டு. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 6 பவர் n ஈக்குவல் டு 2 பவர் n இன்டூ 3 பவர் n. சரி, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட் 0ல முடிகிற எல்லா நம்பர்ஸ்க்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2வும் 5வும் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கணும். ஆனா நம்ம 6 பவர் nக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ஆனா என்ன நம்பர் இல்ல? 5 இல்ல. அப்பனா 6 பவர் nங்கிறது கண்டிப்பா எதுல முடியாது? 0ல எனக்கு முடியாது. ஏன்? அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 0ல முடிகிற எல்லா நம்பருக்குமே என்ன கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கணும்? 2 அண்ட் 5ங்கிற நம்பர் ஃபேக்டரா இருக்கணும். இதுல 2 இருந்து 5 இல்லைனாலும் அந்த நம்பர் 0ல முடிய போறது இல்ல. 5 இருந்து 2 இல்லைனாலும் அந்த நம்பர் 0ல முடியாது அப்படின்னு நம்ம ஆன்சரை எழுதிடலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுல 6 பவர் என்னங்க நான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ரெண்டு நம்பர் வந்திருக்கு? 2ங்கிற நம்பர் 3ங்கிற நம்பர் தான் வந்திருக்கு. 2 வந்து ஓகே. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை? 5ல வந்திருந்தாதான் 6 பவர் nல வர எல்லா நம்பர்ஸுமே எனக்கு எதுல முடியும்? ஏதாவது ஒரு நம்பர்ஸா 0ல முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். 6 பவர் nல வர எல்லா நம்பர்ஸும் 6 பவர் 1, 6 பவர் 2, 6 பவர் 3, 6 பவர் 4 எந்த நம்பரும் எதுல முடிய போறது இல்ல? 0ல முடிய போறது இல்ல. நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். இன் prime factorization prime factorization of 6 பவர் n. 6 பவர் nக்கு நான் prime factorization கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன இல்லாம போயிருச்சு? 2 இருக்கு. ஆனா எனக்கு என்ன இல்ல? 5 இல்ல. There is no factor of there is no factor 5. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக ஆன்சரை என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? அவங்க என்ன செக் பண்ண சொன்னாங்க? 6 பவர் nல வர நம்பர். 6 பவர் nனா எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 6 பவர் nனா தட் இஸ் 6 பவர் 1, 6 பவர் 2, 6 பவர் 3, 6 பவர் 4, 6 பவர் 5, ஸோ ஆன். இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று 0ல முடியுதான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த நம்பருமே நமக்கு எதில் முடியாது? 0ல முடியாது. ஏன்? நம்ம 6க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது அதோட ஃபேக்டர்ஸ் 2 அண்ட் 3 தான் வந்திருக்கு. 2 அண்ட் 5 வந்திருந்தா நம்ம எஸ்ன்னு ஆன்சர் முடிச்சிருக்கலாம்.
ஸோ ஆன்சர் என்னன்னா 6 பவர் n cannot end with a 0. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எக்ஸாம்க்கு எழுதினா போதும். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம சம்குள்ளே வந்திருக்கோம். சொல்யூஷன் எழுதி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இங்கே பவர் எண்ணுக்கு ரைஸ் பண்ணியிருக்கேன்னா கொஷினில் எனக்கு பவர் எண்ணுக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால பவர் எண் நான் போடும்போது பவர் எண்ணுக்கு என்ன ஃபேக்டர் தான் வருது, 2வும் 3யும் மட்டும்தான் ஃபேக்டராக வருது. 2 0ல் முடிஞ்சா கண்டிப்பாக என்னென்ன நம்பர்ஸ் ஃபேக்டராக வரணும், 2வும் 5யும் ஃபேக்டராக வரணும். அதனால ஃபேக்டர் 5 இல்லை. அதனால 6 பவர் n வந்து கேனாட் எண்ட் வித் 0 அப்படின்னு சம்மை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்.